Hi friends, now உங்க anime freak வந்துட்டேன். நாம இப்போ Solo Max 11 newbie எபிசோடு 34 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. போன எபிசோட் கடைசியில் 15வது ஃப்ளோர்ல 7 மாஸ்டர், ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு மாஸ்டர் வரும். அதுல மொத்தம் மாஸ்டரை நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் போட்டு பொழந்து எடுத்திருப்பாங்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மொதல் மான்ஸ்டரை போட்டு தந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது மான்ஸ்டரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க. ஏன்னா அந்த மான்ஸ்டர் சோம்பேறி மான்ஸ்டர். அதுக்கு முன்னாடி இவங்க ரொம்ப சோம்பேறியா இருக்க, என்னடா இவனுங்க என்ன விட சோம்பேறியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதோட பவர்லாம் கம்மியாக நம்ம ஹீரோ அதை ஒரே அடியில போட்டு தள்ளிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பானுங்க, என்னடா அந்த மான்ஸ்டர் இவ்வளவு காமெடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்த்தா கோபப்படுற மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டருக்கு நம்ம ஹீரோ டாக்டர் மாதிரி உட்காந்துட்டு தெரப்பி எடுத்து கூல் டவுன் பண்ணிட்டு இருப்பான். கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை போட்டதுல அடுத்ததா என்ன மான்ஸ்டர் வருதுன்னா பணத்தாசை பிடிச்ச மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டருக்கு நம்ம ஹீரோ கோல்டு காயின் எல்லாத்தையுமே காமிச்சு அப்படியே ஆசை காட்ட அது வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கும்போது அதையும் போட்டு தள்ளிடுவானுங்க. இவனுங்க ரொம்ப வித்தியாசமா கொண்டுட்டு இருக்கானுங்க ஒவ்வொரு மான்ஸ்டரையும். அதை பார்த்துட்டு மாதிரியா என்ன இவனுங்க ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்கானுங்க, ஒவ்வொரு மான்ஸ்டர் கிட்டையும் அதுக்கு ஏத்த மாதிரியே சண்டை போடுறானுங்க, எப்படி நம்மளுக்கு இங்க வேலை இருக்காது அப்படித்தானே மீரா அப்படின்னு சொல்லிட்டு மீராவை கேட்க அவ இங்கதான் இருக்கா போல இருக்கு. அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, சிவன் எனக்கு சக்தி கொடுங்க சக்தி கொடுங்கன்னு கேட்க சிவன் கண்டுக்கவே இல்லை போல. அப்பன்னு பார்த்தா அங்க கெவின் ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணை கூட்டம் தான் பாத்தீங்களா, அந்த பொண்ணு இங்க வந்துட்டு நீ எஸ்ரா கண்டரா நீ என் கண்ட்ரோலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு காதுகிட்ட போய் மந்திரத்தை போத அவ கண்ட்ரோலுக்கு வர மாட்டா, திருப்பி அட்டாக் பண்ணுவா. அதை பார்த்துட்டு அவ ஓ நீ ஒரு தடவை டாச் பண்ணிட்டியா, இன்னொரு தடவை உன்னால டாச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை அவ காதுல மந்திரத்தை சொல்ல இந்த தடவை மீரா இந்த அசிஸ்டன்ட் பொண்ணோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டா. அப்படி இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு மாஸ்டரை நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தோக்கடிக்க போறாங்க. அது என்ன மாஸ்டர்னா அதை நான் எப்படி சொல்றது, அது கொஞ்சம் கிளிகிளிப்பான மாஸ்டர்னு வச்சுக்கோங்க. அதை தோக்கடிக்கிறதுக்கு யோவும் லீயும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை பண்ணிட்டு சே இதை மறுபடியும் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு பேசிட்டு இருப்பாங்களா. அந்த பக்கம் ஹீரோவோ சரி விடு யாரும் பார்க்கல, ஆமா அந்த பக்கம் மரியா இருந்தாலே அவ பார்த்துருப்பாளா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு யோ இருக்கா பாருங்க, அவளை நான் கண்ணை மூட சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லும் போது அவ கண்ணை மூடாம இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு பார்த்துட்டு இருப்பாளா. அதை பார்த்துட்டு யோவும் லீயும் ஐயோ பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பேக்கி கில்ல சேர்ந்தவங்களா இருக்காங்க பாருங்க. அவங்க மானாகிரஸ் எடுத்துட்டு இருக்கும்போது மீரா அங்க வந்து பயங்கரமா அங்க இருக்க பில்டிங் எல்லாத்தையுமே உடச்சிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு இந்த வெள்ள முடி மண்டையா இருக்கா பாருங்க, ஏ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டும் போது அவதான் அந்த டீமன் ஹியூமன் கண்ட்ரோல்ல இருக்கால, என்ன பண்ணுவா இந்த வெள்ள முடி மண்டைன்னு அப்படி வெட்டி விட்டுருவா. அவன் வெட்டு ரத்தம் தெரிக்க இந்த பக்கம் அவங்க கூட இருக்க அசிஸ்டன்ட் எல்லாம் இங்க நம்ம மரியாக்கு போன் பண்ணி இங்க பாருங்க இங்க கண்ட்ரோலே இல்லாம எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருக்கா அப்படி சொல்லும் போது நம்ம மரியாவும் நம்ம ஹீரோ கிட்ட உடனே போய் நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, நம்மளே இங்க யாராச்சும் ஒருத்தங்க காப்பாத்தணும் அங்க பாரு அப்படின்னு சொல்லும் போது அங்க அந்த சூரியக்காரியும் பக்கத்துல அந்த டீமன் ஹியூமன் அசிஸ்டன்ட் வந்து நிக்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் சண்டை ஆரம்பிக்க போதா இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு அந்த சூரியக்காரி நீங்க என்ன ரொம்ப கடுப்பேத்திட்டீங்க இப்ப நான் ஒரு பயங்கரமான மான்ஸ்டரை வெளியே விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசி எடுக்கிற மான்ஸ்டர் அது எல்லாத்தையுமே தின்னுக்கிட்டே இருக்கும். பெரிய வாய் பென்டன்ல வர அப்ஜெக்ட் மாதிரி அந்த மாதிரி வாயை வச்சுட்டு அது சண்டை போட வர அதை பார்த்துட்டு மரியா அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கும்போது நெருப்பு அட்டாக் வச்சு அட்டாக் பண்ணாலுமே அந்த நெருப்பு அதை ஒண்ணுமே பண்ணல. அப்ப நம்ம ஹீரோ ஒரு ஐடியா சொல்லுவான் பாருங்க, அது வாய்க்கு மேல நிறைய எலும்பு கூடு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, செத்து போன மான்ஸ்டரோட போனோம், அதை நம்ம சாப்பிடணும், அதை புடுங்கி சாப்பிட்டா அதோட சக்தி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு மரியா என்னது அதை சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாயப்பழந்து பார்த்துட்டு இருப்பா. அப்புறமா நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த மான்ஸ்டரோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அப்படி டார்ச் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஞானக்கண் பவரை யூஸ் பண்ணி அந்த சூனியக்காரோட பவர் என்னன்னு பார்த்தா அவளுக்கு 500 வயசு ஆகுதுங்க. அவளோட பவரை காப்பி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹீரோ அவ ஏன்டா வாழ்றன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா, அவளை சந்தோஷப்படுத்தினா அவளோட பவரை நம்ம ஹீரோ காப்பி பண்ணிடலாம். இவ சூனியக்காரி இல்லைங்க, சூனியக்காரி கிளவி 500 வயசாம இவளுக்கு. அப்புறமா அந்த சூனியக்காரி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவா, டேய் நீ இங்க சண்டை போட்டு இருக்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த கெவின் டீமன் ஹியூமன்ஸ் கொன்னுட்டு இருக்கான்டா, இப்போ என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவ சொல்ல அந்த பக்கம் பார்த்தா கெவின் மத்த அண்டர்ஸ் எல்லாத்தையுமே கொன்னுட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட டக்குனு அந்த டீமன் கிங் வேற உருவத்துல வந்துட்டு டேய் இப்போ உனக்கு என்னோட ஹெல்ப் வேணும், ஒழுங்கா என்னோட சீசனா சேர்த்துரு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ நான் எதுக்கு உன்னோட ஹெல்ப் கேட்கணும், எனக்கெல்லாம் உன் ஹெல்ப் வேண்டாம், அங்க கெவின் வந்தாலுமே அங்க நான் முக்கியமான ஒரு ஆளை விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த கெவினை யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தா அட நம்ம தெரசாங்க, சாதா தெரசா இல்ல ஈவில் தெரசா. அவங்கள பார்த்துட்டு அந்த கெவின் நீ வந்துட்டியா சண்டை சூடு பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது ஒரு சின்ன பிளாஷ்பேக் நம்ம ஹீரோ அங்க தெரசாவை தனியா போக சொல்லிருப்பான் பாத்தீங்களா. அந்த பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ தெரசாட்ட நீ அங்க போ, அழுக்கு சிஸ்டர் இருந்த இடத்துல டீமன் அனுப்புனா பாத்தீங்களா அந்த கெவின் அவன் அங்கதான் இருக்கிறான், நீ அவனை கொன்னுரு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம தெரசா நான் அவனை கொல்ல மாட்டேன், அவனை ஜெயிலுக்குள்ள பிடிச்சு போட போறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு ஈவில் தெரசா இல்ல அவனை கொல்லணும், நீ கொல்ல மாட்டேன் நானே அவனை கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரசாவை நல்ல தெரசாவை உள்ள வச்சுக்கிட்டு ஈவில் தெரசா வெளியே போய்
போய் அவனை சண்டை போட போவாங்க. அப்படியே பிரசன்ல பார்த்தா ஈவில் தெரசா அங்க இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸும் சும்மா வெட்டி வீசிட்டு இருப்பாங்க பாருங்க. அப்புறமா அதை பார்த்துட்டு அந்த கெவின் பரவாயில்லையே நீ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா பவர்ஃபுல் இப்போ நீ என்னோட பவரை பாருன்னு சொல்லிட்டு அந்த கெவினை போட்டு அடி நடிப்பாங்க பாருங்க. பார்த்திபனா இருந்தவங்க லியோவா மாதிரி மூஞ்சி மேலேயே குத்துன்னு குத்துவாங்க. அப்படியே கட்டினா இந்த பக்கம் அந்த யோவோட தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவர் அங்க இருக்க மான்ஸ்டர் எல்லாத்தையுமே ஓ இவ்வளவு மாஸ்டர் வருதா சரி கொண்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதை போட்டு மிதிச்சு அடிச்சுட்டு இருப்பாரு. அப்படியே இந்த பக்கம் மரியா தெரசா சண்டை போறதை பார்த்துட்டு பரவாயில்லையே ஜின்னு தெரசாவை அங்க அனுப்பி வச்சிருக்காரா ரொம்ப புத்திசாலிதான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஜின்னு கிட்ட அந்த டீமனு சரி அங்க அந்த தெரசாவை அனுப்பி வச்சுட்டு இப்ப இங்க இந்த மான்ஸ்டர் அடிக்க முடியாது இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் லீ கிட்டே டே உன்னோட அந்த கிரீன் லேண்டர் பவரை யூஸ் பண்ணி அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல அவன் அந்த மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ணி அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான் அந்த மான்ஸ்டரோட உடம்பு ஒன்று இருக்கும் அந்த உடம்பு அப்படியே தூக்கிட்டு வந்துருவான். தூக்கிட்டு வந்து இப்போ இதை சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மேஜிக் புத்தகத்தை எடுத்துட்டு மேஜிக் போடுவான் பாருங்க. மேஜிக் போட்ட உடனே அது அப்படியே டேஸ்டான சாப்பாடா மாறிடும். அதுல 4 தட்டு இருக்கும். அதுல நம்ம ஹீரோ சொல்லுவான் இதுல 3 தட்டுல மான்ஸ்டரோட கறி இருக்குது, ஒரே ஒரு தட்டுல மான்ஸ்டரோட கறி கிடையாது, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல இங்க லீயும் மரியா அப்புறம் யோ இவங்க எல்லாமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. ரொம்ப டேஸ்டா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னா அது மான்ஸ்டர் கறி இல்ல அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஸ்கிரீன் பாப்பாகி நீங்க மான்ஸ்டரோட கறியை சாப்பிட்டுட்டீங்க இதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டரை நீங்க அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுமா. அதை பார்த்துட்டு என்னது இது நாங்க மான்ஸ்டர் கறியை சாப்பிட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சாக்காவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு பிளேட் எடுத்து சாப்பிட்டுட்டு பாருங்க அதுதான் சாதா கறி. அதை நம்ம ஹீரோ பாத்தீங்களா மான்ஸ்டர் கறி சாப்பிட்டுட்டீங்களா போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இங்க இவன் இருக்கான் பாருங்க லீ அவன் பழி தேச்சுக்கிட்டே அட்டாக் பண்ணுவான். அட கர்மமே இருடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 3 பேரும் மாத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அந்த அட்டாக்ல அந்த மான்ஸ்டரோட கதை முடிஞ்சிடும். அதோட கதை முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோ அந்த சூனியக்காரி கிளப்பிட்டு வந்துட்டு என்ன அடுத்து நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்து அந்த சூனியக்காரி இல்ல சொல்லிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிருவா. இப்பதாங்க அவளோட பவரே வெளியே வருது. அந்த கருப்பு கண்ணீர் ஃபுல்லா வெளியே வர நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போகும் பாருங்க. அந்த கண்ணீர் நம்ம ஹீரோ அதை டாச் பண்ணிட்டு இதை தொடாம பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது அந்த கருப்பு கண்ணீர் நேரா மரியாவை அட்டாக் பண்ண போக குறுக்க கையை விட்டு பிடிச்சிருவா. பிடிச்ச உடனே என்ன ஆகும் அதோட பவர் என்னன்னு இப்பதான் தெரிய ஆரம்பிக்குது. அந்த கருப்பு கண்ணீர் பட்ட எல்லாமே உயிரோட வந்துடும். உயிர் இல்லாத பொருள் எல்லாத்துக்குமே அவ கையில போட்டுருக்க அந்த கிளவுஸ்க்கு உயிர் வந்து ஏதோ ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க அதை அப்படியே தூக்கி எரிஞ்சிருவா. அப்புறமா பார்த்தா அந்த கண்ணீர் ஃபுல்லா வந்துகிட்டே இருக்கும். அது அங்க இருக்கிற சிலைக்கு எல்லாமே உயிர் கொடுத்து பயங்கரமா வந்து நிக்கும் பாருங்க. அப்புறம் அங்க கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா 5வது ஃப்ளோர்ல நம்ம அனுஷ்காவும் அலிசு இருக்காங்க. அங்க ஒரு சிலை வச்சிருக்கா பாருங்க அனுஷ்கா நம்ம ஹீரோட சிலைய. அப்புறம் அலிசு அனுஷ்கா கிட்ட சொல்லுவா நான் ஜின்னு கூட இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல அதை கிட்ட அனுஷ்கா எதுக்கு நீ ஜின்னு கூட இருக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்ல அதுக்கு அலிசு சொல்லுவா இல்ல எனக்கு ஜின்ன பத்திலாம் கவலை இல்ல, எனக்கு இங்க தெரசாவை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் அந்த ஈவில் தெரசா கிட்ட பேசினேன் அது ரொம்பவே ஈவிலா இருக்கு, அது தெரசாக்கு ரொம்பவே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா தெரசா அந்த கெவினை போட்டு அடின்னு அடிப்பா பாருங்க. அடிச்சு அடியில அவன் மூஞ்சி முகரெல்லாம் பேந்துக்கும் ரத்தம் அப்படி எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கும் பாருங்க. அப்புறம் அந்த கெவின் ஐயோ இவனை இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா என்ன வருமா நிறுத்துமா போதுமா நான் சரண்டர் ஆயிரேன் என்னை விட்டுரு எனக்கு கொஞ்சம் பாவம் காட்டு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு தெரசா என்னது உனக்கு நான் பாவம் காட்டணுமா முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விட அவன் செவுத்துல சாணி அடிச்ச மாதிரி அப்படியே ஒட்டிக்குவான். அவன் கெஞ்சுவான் என்ன பண்ணிட்டு இருக்க நான் தான் என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு கெஞ்சிடல அப்படின்னு சொல்ல கெஞ்சிரியா அவனை விட முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பை வச்சு அவனை கொளுத்து விட்டுருவா. அப்படியே கட்டினா இந்த பக்கம் பார்த்தா அங்க சிலையெல்லாம் உயிரோட வந்துருமா. அதை அப்படியே அட்டாக் பண்ண ரெடியா இருக்க நம்ம ஹீரோ லீ இவங்க 3 பேரும் வாங்கடா அட்டாக் பண்ண போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டு போக சண்டை போட ஆரம்பிப்பாங்க பாருங்க. லீ இருக்கா பாருங்க அவனோட அந்த கிரீன் லேண்டர் பவரை யூஸ் பண்ணி டோன் எல்லாம் வர வைக்க இந்த பக்கம் இருக்கா பாருங்க சும்மா பறந்து போய் சரசரன்னு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அந்த சூனியக்காரி கிளவி ஒரு மாதிரி மேஜிக் பேரியர் எல்லாம் போட்டு அட்டாக் பண்ண வருவா பாருங்க. நம்ம ஹீரோ அந்த பேரியர் எல்லாம் உடச்சு விட்டுருவான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் உன்னை அட்டாக் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா ஒரு மேஜிக் பேரியர் மாதிரி உருவாக்கிட்டு அதுல ஒரு பெரிய தேல் மாதிரி கொண்டு வருவான் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த சூனியக்காரி மறுபடியும் ஓன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவா. அப்புறமா அந்த சூனியக்காரி மேஜிக் சீட் எல்லாம் உருவாக்கி தடுத்துட்டு பாருங்க. நம்ம ஹீரோ உருவாக்குன அந்த பெரிய தேல் அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கும். இந்த பக்கம் அதை பார்த்துட்டு மரியா என்ன அவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான் நான் இந்த அளவுக்கு ஒரு பவரான ஆளை பார்த்ததே இல்லை ஜின்னு நீங்க வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு வாயை பொழந்துட்டு இருப்பா மரியா. அப்புறமா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த தேலை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சூனியக்காரிக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்கும் நீ இப்ப அமைதியாகு இதுக்கப்புறம் நீ சண்டை போட வேண்டாம் அமைதியாருன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்க அப்புறம் பார்த்தா அந்த தேல் அந்த சீல் எல்லாமே உடச்சு வந்துரும் பாருங்க. இந்த பக்கம் அந்த சூனியக்காரியை பார்த்தா அவ அப்படி குழந்தையா மாறிறா. அவளோட 500 வயசும் அப்படியே குறைஞ்சிருது 0க்கு வந்துருது போல இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இப்போ அவளோட பவரை நான் காப்பி பண்றேன்னு சொல்லிட்டு அந்த கருப்பு கண்ணீர் பவரை நம்ம ஹீரோ காப்பி பண்ணிடுவான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த சூனியக்காரியை கொளுத்தி விட்டுறான். கொளுத்தி விட்டதுக்கு அப்புறம் நம்ம இங்க போமான்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போயிட்டு இருக்க
இந்த பக்கம் பார்த்தா ஈவில் தெரசா அந்த கெவினை போட்டு தள்ளிட்டா போல இருக்கு. அடுத்ததா மீரா கிட்ட வந்திருக்கா. மீரா தான் அந்த கெவின் அசிஸ்டண்டோட கண்ட்ரோல்ல இருக்கால, அவளை போட்டு அடின்னு அடிப்பா பாருங்க. இங்க தெரசா, ஈவில் தெரசா அடிச்சு அடிய இவன் இருக்கான் பாருங்க, யோவோட தாத்தா. என்னமா பண்ற, அவளை உயிரோட விரு, அவ இந்தியா கில்ட சேர்ந்தவ, ஏதாவது சண்டைக்கு வருவாங்க எல்லாருமே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதை கூட கேட்காம தெரசா நாளா விட முடியாது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பட்டார் நம்ம ஹீரோ குறுக்க வந்து தடுத்துருவான். அவளை தடுத்து விட்டுட்டு மீரா கண்ட்ரோல்ல இருக்கா பாத்தீங்களா, அந்த கண்ட்ரோல் மேஜிக் அப்படி ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அவளை மயக்கமடைய வச்சுட்டு நம்ம தெரசா கிட்ட நல்ல தெரசா எங்க அவளை வெளியே விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர் அப்படி வெளியே காட்டுவான் பாருங்க. ஆராசமா பயங்கரமா இருக்கும். அதை பார்த்துட்டு தெரசா உன்னோட மேஜிக் பவர்லாம் சூப்பரா இருக்கு, சரி சரி விடு, நான் அவளை வெளியே கொண்டு வந்துடுறேன், ரொம்ப கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவில் தெரசா உள்ள போக நல்ல தெரசா வெளியே வந்துருவா. அவ அப்படி மயங்க கிடக்க கட் பண்ணா இந்த பக்கம் அந்த அசிஸ்டன்ட் இருக்கா பாத்தீங்களா, கெவினோட அசிஸ்டன்ட், அவ 7வது ஒரு கதவு இருக்கும். அந்த கதவுல போயிட்டு ஒரு மந்திரத்தை போட அதுல இருந்து ஒரு டீமன் வரும் பாருங்க. அந்த டீமன் வந்து நிக்க நம்ம ஹீரோ அங்க வந்துருவான். வந்துட்டு என்ன நீ ஒரு டீமனை கூப்பிட்டுருப்பியே எனக்கு தெரியுமே, சரி சரி வந்துட்டானா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்து அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு, நீ அவ்வளவுதான்டா, நீ சாக போறடா, இங்க பாருங்க டீமன், அவன் தான் இந்த மோசமான ஆளு, டீமன் எல்லாத்தையுமே இவன் தான் கொள்றான், இவனை நீங்க கொல்லுங்க அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அந்த டீமனு, டே மனுஷப்பையில உன் கதையை நான் முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சேரை போட்டுருவான். அதை பார்த்துட்டு அந்த டீமனு, டே என்னடா சண்டை கூப்பிட நீ பாட்டுக்கு சேரை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அதுக்கு நம்ம ஹீரோ, ஆமா சண்டை போறத வேடிக்கை பார்க்க வேண்டாமா, நான் அங்க பாப்கார்ன்லாம் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டே வேடிக்கை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு இந்த டீமனு, யாரு கூட சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பட்டாருன்னு அந்த டீமனை யாரோ ஒருத்தங்க அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கூட தான் அந்த டீமன் கிங் இருக்கானே. அந்த டீமன் கிங் சும்மா கெத்தா வந்து நிக்க. அதை பார்த்துட்டு அந்த கொம்பு வச்ச டீமனு, ஐயா நீங்க இங்க இருக்கீங்களா, மன்னிச்சிருங்க ஐயா நீங்க இருக்கீங்கன்னு தெரியாம வந்துட்டு ஐயா அப்படி சொல்லிட்டு கேட்க. அதை கேட்டு இந்த டீமன் கிங், பரவாயில்ல நான் டீமனோட கிங்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால நான் உன்னை கொல்ல மாட்டேன், ஆனா ஒரு கேள்வி கேட்கிறேன், இங்க நீ வந்தது ஒரு மிஸ்டேக்கு, அது என்ன மிஸ்டேக் தெரியுமா அப்படி சொல்லிட்டு கேட்க. அதுக்கு அந்த கொம்பு வச்ச டீமனு, என்ன மிஸ்டேக்கா இருக்கும், அதான் நீங்க இருக்க தெரியாம நான் வந்துட்டேன் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்ல. சும்மா பட்டார்னு ஒரு அடி உளும்பா இருக்கு அந்த கொம்பு வச்ச டீமனுக்கு. டீமனுக்கு இங்க அடிச்சு படுக்க போட்டுட்டு, டேய் நீ என்ன ரொம்ப கோவப்படுத்துற, இந்த ஜின்னு என்ன நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தான், நான் அவன் பண்றதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நீ குறுக்க பூந்து தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கியா அப்படி சொல்லிட்டு அடிச்சு படுக்க போட்டுருவான். பாருங்களேன் அந்த டீமன் சும்மா தலையில சொருகி கிடக்கும் அந்த தரையில. அதை பார்த்துட்டு அந்த கெவினோட அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கா பாருங்க, அவ மூஞ்சில மாஸ்க் மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருப்பா போல, அது அப்படி கீழே விழுந்துருது. அப்படி சாக்காய் பார்த்துட்டு இருப்பா, என்னது இவர்கிட்ட டீமன் கிங்கே இருக்காரா, நான் ஒரே ஒரு டீமனை சம்மன் பண்றதுக்கே என் வாழ்நாள் ஃபுல்லா செலவு பண்ணேன், இவன் என்னன்னா டீமன் கிங்கே அவன் பக்கத்துல வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட இந்த டீமன் கிங், டே இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்னோட சிஷியனா சேர்ந்துரு அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ, உன்னை யார் சண்டை போட சொன்னா, நானே உன்னை அசால்ட்டா தோக்கடிச்சிருப்பேன், நீ வந்து தோக்கடிச்சுக்கிட்டு என்னமோ என்ன வந்து அசிஸ்டண்டா சேருன்னு சொல்ற அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு இந்த டீமன் கிங், சரி சரி நீ ஒத்துக்க மாட்டேன், எனக்கு இங்கிருந்து போற நேரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் நீ உன் சண்டை எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் கிங் அங்கிருந்து போக. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த கெவினோட அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்ட போயிட்டு, நீங்க என்ன ரொம்ப கடுப்பு எதிக்கிட்டே இருக்கீங்க, டீமன் ஹியூமன்ஸ்க்குலாம் வேற வேலையே இல்லையா அப்படி சொல்லிட்டு கடுப்புல போய் நிப்பான் பாருங்க. ஒருவேளை இவ்வளவு கொல்ல போறானா, இல்ல கொல்ல மாட்டான், எனக்கு தெரிஞ்சு இவளையும் அப்ரசன்டியா மாத்திருவான்னு நினைக்கிறேன். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் மீரா மயக்கமானா பாத்தீங்களா, அவ ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிக்கிறா, பக்கத்துல இந்தியா கில்ல சேர்ந்த இந்திராவை நிக்கிறா. அவ கண்ணை முடிச்சதுக்கு அப்புறம், இங்க பாருங்க மீரா உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே அப்படி சொல்லும் போது, ஆமா என்ன நடந்தது ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே அப்படி சொல்லிட்டு டிவியை பார்த்தா நம்ம மரியா அங்க என்னென்ன நடந்தது, நம்ம ஜின்னு தான் காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதை கேட்டுட்டு மீராக்கு, ஆமா ஆமா அங்க நடந்தது எல்லாமே எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியே அங்க கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ லீக்கும் யோக்கும் நிறைய பொருளை பிரிச்சு கொடுத்துருவான். டஞ்சன்ல இருந்து எடுத்த பொருளை அவங்க அந்த பொருளை வாங்கிட்டு போகும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ தெரசா கூட்டு பேசிட்டு இருப்பான். நீ முதல்ல நல்லா தான் இருந்த, இப்போ உனக்குள்ள அந்த ஈவில் தெரசா வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாத்தையுமே கொல்லணும்னு பாக்குது, அது மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டா பரவாயில்ல, அது என்னையும் என் கூட இருக்கவனையும் கொல்லணும்னு பார்த்தா அது எனக்கு சுத்தமா பிடிக்காது, அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு தெரசாவும், எனக்கு புரியுதுங்க, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாளா. அதை பார்த்துட்டு அலிசு வேன் பேரு, ஏப்பா ஜின்னு ஏப்பா அவட்ட இப்படி பேசிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ, நான் அவட்ட இந்த மாதிரி ஹார்ஸா பேசினா அப்படின்னா தான் அவளோட நல்ல குணம் வெளியே வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த கில்டு மாஸ்டர் ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, நம்ம ஹீரோட கில்டு மாஸ்டர், அவங்க கூட கார்ல போயிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த ஃப்ளோர்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கில்டு மாஸ்டர் சொல்லுவான், பாஸ் நீங்க இன்னும் 15வது ஃப்ளோரே முடிக்கல பாஸ், நீங்க 15வது ஃப்ளோர்ல ஒரே ஒரு டஞ்சன் தான் முடிச்சிருக்கீங்க, அந்த ஃப்ளோரோட பாஸ் ஒருத்தர் இருக்கான், அவனை நீங்க முடிக்கணும், அவனை முடிக்கிறதுக்காக நிறைய பேர் போயிட்டாங்க, நீங்க போகலையா அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு போவான். பார்த்தா ஜீக் அங்க நீப்பா ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு, என்னோட லீடர் உங்களுக்காக காத்திருக்காரு அப்படின்னு சொல்லுவா. ஒருவேளை நம்ம ஹீரோ அந்த லீடர் கூட போயிட்டு ட்ரைனிங் எடுக்க போறானோ
அப்படி இந்த பக்கம் அந்த டீமன் ஹியூமன்ஸ் எல்லாம் கூட்டம் போட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, அங்க கெவின்லாம் செத்து போயிட்டான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, கெவினோட அசிஸ்டன்ட், அவளோட பேரு ட்ரியோ. அவ மூஞ்சில பார்த்தா நம்ம ஹீரோ பீச்சங்காய வச்சுட்டாங்க. ஆமாங்க, இதுக்கப்புறம் அந்த ட்ரியோவும் நம்ம ஹீரோட அப்பர் சண்டி தான். பக்கத்துல பார்த்தா மெலினா இருக்கா. இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோட அப்பர் சண்டியா இங்க என்ன நடக்க போகுதுன்னு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோக்கு சொல்ல போறாங்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.